நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 38வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று அந்த வசனம் சொல்லுகிறாரு. ஆண்டவர் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுகிறார், நீர் மரித்து போவீர், உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லு. உடனே எசேக்கியா ராஜா என்ன செய்வார்னா, ஏசாயா தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை சொல்லிட்டு போன உடனே அவர் சுவர்புறமாக முகத்தை திருப்பி அழ ஆரம்பித்தார். கர்த்தாவை, நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் இருந்தேனே, எனக்கு ஜீவனை எனக்கு மறுபடியும் எனக்கு தாங்க, நான் உமக்கு முன்னாடி நான் உம்முடைய பிள்ளையா இருந்தேனே, எந்த தீங்கும் செய்யலையே, எனக்கு இப்ப பாதியிலே இப்படி ஒரு மரணம் வருகிறது, இப்படி ஒரு வியாதி வந்து விட்டதே, எனக்கு ஒரு விடுதலை தர என்ன குணமாக்க உம்மால முடியும் என்று சொல்லி எசேக்கியா ராஜா மிகவும் அழுத போது கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா எசேக்கியாவுக்கு வருகிறது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஏதோ ஒரு விண்ணப்பத்தை வைத்து கண்ணீரோட இருக்கிறீங்களா? அந்த விண்ணப்பத்துக்கு கர்த்தர் இன்னைக்கு பதில் கொடுத்து உங்க கண்ணீரை எல்லாம் இன்னைக்கு துடைக்க போகிறார். பயப்படாதீங்க. கர்த்தர் இந்த சத்தத்தை, இந்த வார்த்தையின் வழியாய் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.